ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நேற்று இன்னைக்கு பெரிய யாரும் எதிர்பாராத ஒரு 2 ஷாக் நடந்திருக்கு. ஒன்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படகம் குடித்து அதுக்கு ஆதரவாக போட்ட ட்வீட், அதில் அவர் போட்டிருக்கிற அதை அவர் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு பராசக்தி குழுவினரை எல்முருகன் அவர் மோடி கலந்துக்கக்கூடிய பொங்கல் விழாவில் அவங்கள பங்கெடுக்க வச்சிருக்கிறாங்க. அவங்கள போய் பங்கெடுத்துருக்கிறாங்க. இந்த 2 விஷயம் அதான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்திருக்குது. நீங்கள் இந்த 2 விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்வரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது என்னென்னா இடி சிபிஐ மாதிரி அடக்குமுறைக்கான ஒரு கருவியாக, உரிமை பறிப்புக்கான ஒரு கருவியாக சென்சார் போர்டும் பயன்படுகிறது அப்படின்றது முதல்வருடைய ட்வீட். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா, பராசக்தியில் பண்ணப்பட்ட சென்சாரு, ஜனநாயகம் தாமதம், இது எல்லாத்துக்கும் பொதுவாக போடப்பட்ட ஒரு ஜனநாயக உரிமைக்கான குரல் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். சரி, ராகுல் காந்தி என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதுதான் எனக்கு பிரச்சனை. அவர் உரிமைக்கு குரல் கொடுத்துருந்தாருன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தை தடுக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா பரவாயில்ல. கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ன்றாரே, அது என்ன அப்படின்றது புரியல. ஒரிஜினலாக தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னா எதுன்னா, பராசக்தி கொடுத்துருக்கிற சென்சார் கட்டு. அதை அவர் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை அவர் பேச முடியாதுல்ல? பேசலை இல்லை, அது ஏன் பேசலைன்றதை நம்ம பேசுவோம். தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்ற ட்வீட் எதுக்கு பொருந்தும்னா, பராசக்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தணிக்கை அதுக்கு பொருந்தும். ஜனநாயகன் படத்தில் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்ன இருக்குது? அந்த படமே ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்குன்னு டைரக்டரே சொல்லியிருக்காரு, பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு. அப்படி சொன்னாலும் தெலுங்கு கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். அது இல்லை, பகவந்த் கேசரி அதோட ரீமேக். அது மலையாள படத்தோட ரீமேக், சிவாஜி படம் பாபு. ஆமாம், அது மலையாள படத்தோட ரீமேக்கு. அப்படி போகுது. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், விஜய் படம் தான் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். விஜய் கட்சியும் விஜய் படமும் தான் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். தமிழ் கலாச்சாரம் அப்படின்னா என்ன? தமிழ் கலாச்சாரம்னு இப்போ நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம்னா, ராகுல் காந்தியே சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் எதை வேணால் ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் தான் அது பெரியார் பிறந்த மண், சுயமரியாதை மண் அப்படின்றதுனால தான் அது. அப்போ தமிழ் கலாச்சாரம்னு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி சுயமரியாதை மிக்க தமிழர்களை சுயமரியாதை அற்றவர்களாக மாறுவது, கல்வி அப்படின்றத முன்னிறுத்தி கல்வி அறிவை பெருக்கிக் கொள்ளும் தமிழர்களை தற்கொலைகளாக மாற்றுவது, இந்த 2 காரியத்தையும் விஜய் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கார். ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கியிருக்கார். அதனால் தமிழ் கலாச்சாரத்தின் மீது பிஜேபி தொடுத்த தாக்குதலை விட கொடிய தாக்குதலை யார் தொடுத்துருக்குறாங்கன்னா, அது விஜய் தான் தொடுத்துருக்காரு. அதனால் அவர் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னா விஜய் தான் சொல்லணுமே தவிர சென்சார் போர்டை சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை, அவர் ஏற்கனவே இப்போ நீங்கள் சொன்ன மாரி தமிழ்நாடை பெருமைப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளுநர் கனவு காணாதீங்க, அது முடியாது உங்கள் வாழ்நாள்னு சொல்லியிருக்காரு. அவர் மெர்சல் படம் வந்தப்போவும் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. விஜய் கூட ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற நபர் தான். அப்போல்லாம் அது ப்ரோக்ரெசிவாக பார்க்கப்பட்டது. இப்போ அது பிரச்சனையாக பார்க்கலாம். அதாவது இதை வரவேற்க வேணாலும் விட்டுருலாம். ஏன் அதை விமர்சனத்துக்குள்ளாகுது? இப்போ ராகுலோட ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா பல காரணங்கள் இருக்குது. இப்போ முதல்ல அவர் அதற்கு தன்னுடைய உரிமைக்கு அவர் குரல் கொடுக்கல. இப்போ சிஎம் குரல் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன நன்றி சொல்லலாமா கூடாதா? சொல்லணும். ஆமாம், ஏற்கனவே ஒரு நன்றி சொன்னார் அவர் கரூரில். போலீஸ்காரனுக்கு நன்றின்னாரு. ஏன்டா சொன்னோன்ற மாதிரி பின்னால் ஆகிப்போச்சு. சரியா போய் இனிமேல் நன்றியே நம்ம சொல்லக்கூடாது முடிவு கொண்டார். இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, இதுக்கு நன்றி சொன்னால் அவர் கதி என்ன? அடுத்தது போயாகணும் அவர் டெல்லிக்கு. 19ஆம் தேதியா இன்னைக்கு 19, அடுத்த வாய்தா அதுக்கு போனோம். இன்னும் படத்துக்கு வாய்தா 19, சிபிஐக்கு அவர் 16 போக வேண்டியிருக்குது. அதனால் இப்போ நன்றி சொன்னால் அதுக்கு விளைவு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அவர் பேசலை. இதில் பிரச்சனை நான் என்ன சொல்ல வரேன், விஜய்க்காக பலர் தொடக்கத்திலேருந்து குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் விஜய் தான் அதுக்கு குரல் கொடுக்கறதில்ல. இதனால் அவரை கோழை அப்படின்னு அது எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இல்லை, இப்போ என்னென்னா, இப்போ சென்சாரத்தில் மாட்டி இருக்கிறது அவரோட படம். ஆமாம், அவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் 200 கோடியோ 300 கோடியோ போட்டிருக்கிறாரு. எதனா பேசி அந்த படத்துக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் நட்டம் ஆச்சுன்னா அதனால எதுக்கு? இல்லை, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவ்வளோ பேர் பேசும்போது நம்ம எதுக்கு அனாவசியம் பேசணும்
அப்படின்னு வந்து ஒரு யோசிக்கலாம் இல்லையா? இப்போ விஜய்க்கு பின்னால் இவ்வளோ பெரிய மக்கள் திரள் இருக்குது, அதை அப்படியே கொக்கு தரலில் வெண்ணெய் வச்சு நம்ம அமுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அப்புறம் அடிச்சுக்க முடியாது யாரும் அப்படின்னு பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல அப்படி சிந்தித்தவர் யார்? செந்தமிழன் சீமான். அவர் வந்து தம்பி விஜய் வராரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவரோட 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா பேசினார். ஆமா, லாங் டிரைவா? ஆமா, லாங் டிரைவ் போனாங்க. இவர் பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாரு. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் பல ஆலோசனைகள் வச்சிருக்காரு. அதை விக்ரவாண்டி மாநாட்டில் வச்சு செஞ்சுட்டாரு. அதில் ரொம்ப அப்போ வாங்கின அடி வந்து இன்னும் அதுக்கு சீமானே வந்து கெதிகலங்க வச்சிட்டாப்புல. ஆமாம் ஆமாம், திராவிடர் கழகத்தினர், தமிழ் தேசியவாதிகள், இன்னும் பிறருக்கு வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு புரிந்த உண்மையை 1.5 மணி நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டார் விஜய். அந்த வகையில் புத்திசாலின்னு விஜயை சொல்லலாம். அல்லது விஜய் கொடுத்த முதல் அல்வா யாருக்குன்னாக்க சீமானுக்கு சொல்லலாம். 2வது எடப்பாடி கரூருக்கு முதல்ல ஒரு மையமாக அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி இது சதி அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிக்கை விட்டார். அப்புறம் அந்த கூட்டத்தில் கொடி இதோ வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, விருப்பப்பட்டு எங்க வராங்கன்னா என்ன அர்த்தம், கூட்டணிக்கு விரும்புறாங்கன்னு அர்த்தம் சொன்னாங்க. சீன்னு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது இப்போ அடுத்த அல்வா வந்து எடப்பாடிக்கு. இப்போ 3வது கியூவில் நிற்கிறது வந்து காங்கிரஸ். என்ன பிஜேபி அந்த கியூவில் கிடையாதா? பிஜேபி இருக்குது, அது தமிழிசை சவுந்தரராஜன், நயினார், ஆமாம் அது உண்டு. அது இப்போ இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாப்புல. இப்போ பிரச்சனை அது இல்லை, இவங்களுடைய கோரிக்கைக்கு விஜய் செவிமடுக்க போகிறாரா அல்லது சென்சார் போர்டுக்கு செவிமடுக்க போகிறாரா அப்படின்னு ஒரு சென்சார் போர்டு என்ன சொல்லுது, இந்த படத்தோட கதி என்ன என்பதை வைத்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்க போகிறாரா? ஓகே, அது மாதிரி ஒன்று இருக்குல்ல, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதானே? ஆமாம் இல்லையா? அதனால் அது எப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க தமிழிசை சவுந்தரராஜனும் நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் அவங்க கோரிக்கையை ஏற்று என்டிஏக்கு அவங்க பேச்சுவார்த்தை அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க சென்சார் போர்டு வச்சுக்கிட்டு. ஆமாம், அதனால் அது எப்படின்னு சென்சார் போர்டு பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தான் கூட்டணி பற்றி நமக்கு தெரிய வரும். அதுக்கு இடையில் இப்போது காங்கிரஸ்காரங்க இங்கே குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. ராகுல் காந்தி இப்படி ஒரு ட்வீட், எனக்கு ஒரு கேள்வி தாங்க. ராகுல் காந்தி போட்ட ட்வீட் வந்து அபத்தம், அவர் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில, சரி அது தொலையிட்டான். இங்கே விஜயோட போகிறதுக்கு ஒன்று ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்குறாங்க, பராசக்தியை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களா? ஆமாம், காங்கிரஸ்காரங்க அந்த சாப்டருக்கு அப்புறம் வருவோம். ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கட்சி தொடங்கும் போதே அறிவித்தது யார்? டிவிகே. ஆமாம். இப்போ காங்கிரஸோட கொள்கை என்னன்றது மட்டும்தான் எனக்கு கேள்வி. காங்கிரஸின் கொள்கை என்ன அப்படி கேட்குறதோட வேறு இன்னொரு விதமாக கேட்கலாம். இப்போ பிரேமலதா அம்மையார் இருக்காங்களே தேமுதிக, அவங்க தன்னுடைய கொள்கை என்னன்னு தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அவங்க எங்களுக்கு மரியாதையான கௌரவமான சீட் யார் கொடுக்குறாங்களோ அந்த கொள்கை தான் எங்கள் கொள்கை அப்படின்னு அவங்க தேவைன்றாங்க. அதான் எங்கள் கொள்கை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் இப்போ காங்கிரஸுக்கு அதுதான் கொள்கையா? ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதாவை ஒழிச்சா மட்டும் பத்தாது, ஆர்எஸ்எஸ்ஸே வந்து வேரோடு பிடுங்கணும், அப்படி பிடுங்குற வரைக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, ப்ளூரலிசம் எதுவுமே இருக்காது அப்படின்றதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. இங்கே மாணிக்கம் தாக்கூரோ இன்னும் பிறரோ இருக்காங்கல்ல, இங்கே இந்த குரூப் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதனால் பிரேமலதா கொள்கை உங்கள் கொள்கையா, ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிற கொள்கை உங்கள் கொள்கையா என்பதை வந்து காங்கிரஸ்காரங்க முடியல. உங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரம் பண்ணுறது ஒரு கட்சிக்கு அந்த ஆசை இருக்காதா? காங்கிரஸ் வந்து வளர்ச்சி அடையாமலே இருக்குது, அதை வளர்ச்சி பாதை கொண்டு வரதுக்காக நாங்கள் திமுக கிட்ட இருந்து திமுக தலைவர் அதை சொல்லட்டும். இல்லை இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால் திமுக தெளிவாக சொல்லிடுச்சு. ஐ பெரியசாமி இப்போ சொல்லிட்டாரு, அது அவர் கருத்துன்றாங்க. ஐ பெரியசாமி எடப்பாடியே ஒத்துக்க முடியாதுன்ட்டாரு. திமுகவுக்கு அப்புறம் வரலாம், ஆனானப்பட்ட எடப்பாடியே அமித்ஷா சொல்லியே ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ திமுக என்ன பண்ண போகுது? ஐ பெரியசாமி இதுக்கெல்லாம் முதல்வர் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்றதுனால தான் ஐ பெரியசாமி விட்டு பதில் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும், நம்ம கொள்கை என்ன, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற இடத்துக்கு போகிறதா
அவங்க வேற இடத்துக்கு போறதை பத்தி பேசவே இல்லையே, ஏன் அந்த விமர்சனம் வருது? இல்லை இப்போ பிரச்சனை ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்றது ஒரு கொள்கை, ஆமா. அதிகாரத்தில் பங்குன்றது இன்னொரு கொள்கை. ம். இப்போ இந்த ரெண்டு கொள்கையும் ஒரே நேரத்தில் அமல்படுத்த முடியாது. ஒண்ணுத்துல சமரசம் வரும். வேணும். எதை சமரசம் பண்ணிக்க போறீங்க? பிஜேபியை அப்புறம் வீழ்த்திக்கலாம்ப்பா, நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் யாரோ அங்கே போவோம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறபடி இப்போ இவங்க டிவிகே கிட்ட கூட்டணி போகிறதுக்காக இந்த பார்கெயின் நடத்துகிறாங்கன்றது தான் வெளில இருந்து எல்லாரும் வைக்கிற விமர்சனம். ராகுல் காந்தி வரும் பேசுறது நடக்குது, அப்போது இந்தமாரி காட்டிகிட்டு இருந்தோம்னா திமுக கிட்ட பார்கெயின் அதிகமாக பேசலான்றதுக்கு. ஆனால் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏன் டிவிகே கிட்ட போய் நிற்கணும், டிவிகேவோட ஓட்டு அவங்க ஓட்டு சேர்க்கறது அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது ஆன்டி டிஎம்கே ஓட்டை, ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸை தான் எப்படி கவரணும்னு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறது வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டை, அது நாங்கள் திமுக கூட இருந்துட்டு தான் அங்கே பண்ண முடியும். இது எங்களுக்கு இது தேவைன்றது. அதான் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காருல்ல அவரு, அங்கே போயிட வேண்டியது. அதை அவங்களும் நம்புறாங்க, அதை மறுக்கல அவங்க. போயிட வேண்டியதானே. ராகுல் காந்தி அதுக்கு தானே ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக. ஏன் இவரு வந்து சொல்லலையா, அந்த பிரமுகர் ஒருத்தர் போயிட்டு வந்தாரு மாயத்துக்காரரு, பிரவீன் சக்கரவர்த்தியா? பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா, அவரு பெரிய ஃபோர்ஸ் இருக்குது. ஆமா, பெரிய ஃபோர்ஸ் இருக்குது, வளருவாரு. ஆமா தெரியுது. ஆமா, அந்த ஃபோர்ஸை வச்சு அடிக்க வேண்டியதானே பிஜேபியை. இப்போ கேள்வி ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. நம்ம இதை கிண்டலாக பேசினாலும் சீரியஸான பாயிண்ட் என்னன்னா, மாணிக்கம் தாக்கூருக்கோ பிரவீன் சக்கரவர்த்திக்கோ இதை போல பேசுகின்ற எவருக்கும் பிஜேபி எதிர்ப்பு என்ற நோக்கமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு பொறுக்கி திங்கணும், பதவி வேணும். திமுக கொடுக்க முடியாதுன்னு நீ மந்திரி பதவி எதுக்கு கேட்குற? இப்போ எம்எல்ஏ பதவியே உனக்கு தர்மத்துக்கு கொடுக்குறது. உனக்கு கட்சி இருக்குதா? முதல்ல 2% ஓட்டு இருக்குதா? உனக்கு சீட்டு கொடுத்து உனக்காக வேலை பார்த்து உன்னை எம்பியா எம்எல்ஏயா ஏற்றி உட்கார வைக்கணும். உட்கார வச்ச பிறகு நீங்கள் நியாயம் பேசுகிறீங்க. அப்போது உனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, எம்எல்ஏ எம்பி சீட்டு பத்தாது, மந்திரி பதவி வேணும். அதானே இப்போ விஷயம். மந்திரி பதவி எதுக்கு? இப்போ என்ன கொள்கையில் நீங்கள் இதை விட பெரிய கொள்கையை இங்கே வந்து அமல்படுத்த போகிறீங்க? இப்போ ஓகே, சம்பாதிக்கிறதுக்கு இது வெளிப்படையாக பேசுவோம். இல்லை, அதான் ஒரு மந்திரி பதவி இதெல்லாம் கேட்குறோம்னா எங்களுக்கு இப்படிப்பட்ட கொள்கை இருக்குது, இதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எங்க பவர் வேணும். அப்படியே ஒரு கொள்கையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதான் அப்படி கேட்கல. கொள்கைன்னா என்ன கொள்கை தான் கொள்கை. ஓகே, என்ன இது சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வறட்சியாக இருக்குது. அது வந்து ஒரு பிரிவினருக்கு காங்கிரஸில் சிலருக்கு கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காம போகலாம். அது என்னவோ ஒன்று இருக்கட்டும். இப்போ பிரச்சனை வந்து இப்போ திமுக காரங்க சம்பாதிக்கலையா? சம்பாதிக்கிறாங்க. அவன் கட்சி வச்சிருக்கிறான், தேர்தலில் நிற்கிறான், வேலை செய்கிறான், ஜெயிக்கிறான். நீ வந்து உன்னை தூக்கிட்டு போக வேண்டியிருக்குது. சிந்து பாதம் கடற்கரை கிழவனும்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது மாதிரி தோளில் தூக்கிட்டு தான் சுமந்து திரிய வேண்டியிருக்குது. அப்படி இருந்துக்கிட்டு எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடு அப்படின்னா கிடைக்கிற இடத்துக்கு போங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதை பெறுவது தான் உங்கள் நோக்கம். திமுக அது கிடையாது. ஆனால் திமுக பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? யார் உறுதியாக இருக்காங்க? திமுகவா தாவேகாவா? அதை காங்கிரஸ் முடிவு செய்யட்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்பது, நான் ராகுல் காந்தியை பற்றி பேசலை. ராகுல் காந்தி தவறான கட்சியில் இருக்கும் சரியான மனிதர் மாதிரி அவர் மறுபடியும் அப்படிதான் அது. ஓகே, காங்கிரஸில் மெஜாரிட்டி வந்து இதுக்கு எதிராக வேற ஒரு கருத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன அதான் நான் வேற ஒரு இதில் சொன்னேன். இது பழைய நாட்டுக்கோட்டை செட்டியார் பங்களா மாதிரி, அது கர்நாடகா தான் பங்களா மாதிரி. அதில் இருக்கவும் முடியாது, இடிக்கவும் முடியாது. அது யூஸ்லெஸ். கக்கூஸே இவ்வளோ பெருசு இருக்கும் அதில். என்ன அந்த மாதிரி ஒரு இத்து போனவங்களா வந்து இருக்கிறானுங்க அங்கே. அவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கும் தெரியல. துரத்தவும் முடியாது, வச்சிருக்கவும் முடியாது. அந்த மாதிரி வந்து அவருக்கு இருக்க நிலைமை. இந்தியாவுக்கும் அதான நிலைமை. அவங்க இந்தியாவுக்கு தான் நிலைமை. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம காங்கிரஸ் பிஜேபியை எதிர்ப்பதாக இருந்தால் அவங்களோட நமக்கு வந்து பேச்சுவார்த்தை. அது காங்கிரஸை மட்டும் சொல்லல, திமுகவோ யாராக இருந்தாலும் சரி. ஓகே, அதுதான். இப்போ நான் அப்படி கேட்குறேன் உங்களை. நானும் ஒரு 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ காங்கிரஸ் அரசியல் ரீதியாக எஃபெக்டிவாக வேலை செய்தால் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லுவேன். இல்லை, எல்லா விஷயத்திலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துருக்கீங்க. சரி, காங்கிரஸில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பிஜேபி என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு வந்து உட்காந்து பேசி விவாதிச்சு நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை அப்படி. சரி, எனக்கு எதாவது எம்எல்ஏ சீட் இருக்குதா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இருக்குதா? இல்லை எதனா எனக்கு வாரிய தலைவர் பதவி இருக்குதா? எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறான்னா ஒரே பாயிண்ட் தான், பிஜேபியை அகற்ற வேண்டும் என்பது. நான் மட்டும் இல்லை, என்னை போல பலர்
இந்த அரசியலில் தேர்தலில் பதவி ஆதாயம் எதையும் பெறாதவர்கள், பெற முடியாதவர்கள், பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. உனக்கு கட்சி இல்லை, மக்கள் அடித்தளம் இல்லை, தொண்டர்கள் இல்லை, ஒரு பிராண்ட் இமேஜ் ராகுல் காந்தின்னு அதை வச்சுக்கிட்டு இங்கே 10 சீட்டு வாங்கிட்டு அதை வச்சுட்டு எனக்கு எம்எல்ஏ சீட்டு 10 மந்திரி பதவி வேணும்னு கேட்டால் இதெல்லாம் என்ன சேட்டா? இது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியோட கருத்தா பாக்குறீங்களா, இல்ல அதுல இருக்க சிலர் தான் காங்கிரஸோட தலைவரும் மத்தவங்களை டிஃபெண்ட் பண்றாங்கல்ல? இப்போ செல்வ பெருந்தகையை ஒழிக்கணும் அப்படின்ற குரூப் இருக்கு இல்லையா, அதை வந்து செல்வ பெருந்தகையை ஒழிக்க வேண்டும்னு பேச மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸில் பழைய மெத்தட் ஒன்று இருந்தது. வழக்கமாக வந்து வேட்டியை உருவுறது தான் வந்து அங்கே சத்தியமூர்த்தி பவனில் உட்கட்சி போராட்டம்னாக்க மரபு, அதுதான் மரபு. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால வேட்டியை விட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் தெருவில் போட்டு அடித்து நார் அடிச்சிருவோம் அப்படின்னு இங்கே வந்துட்டாங்க. காங்கிரஸில் எப்போதுமே 2 பிரிவு இருக்குதுங்க. திமுக பிரிவு, அண்ணா திமுக பிரிவுன்னு 2 பிரிவு உண்டு. இப்போ 3வது பிரிவு ஒன்று வந்திருக்கு, தாவேகா பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு வந்திருக்குது. இந்த பிரிவுகளுடைய லட்சியம் நோக்கம் எல்லாம் பதவி. அப்போ அந்தக்காக இவரை செல்வ பெருந்தையை தூக்கணும், அந்த மாதிரி முரண்பாடு அப்படி இருக்கிறவங்க அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா? பக்கத்தில் பாயசன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அப்போ அது செல்வ பெருந்தையை கார்னர் பண்றதுக்காக தான் இந்த கோரிக்கைகளா? அதற்காகத்தான் இல்லை, அப்படி ஒரு பிரிவினர், தாவேக்காவோடு உறவுள்ள ஒரு பிரிவினர், திமுகவை பிடிக்காத ஒரு பிரிவினர்னு இருக்கிறாங்க. ஆமா, அது பேத்தலாஜிக்கல் அவர்ஷன் பெரும்பான்மையா இருப்பாங்க உள்ள. ஆமா, அவங்க எதுக்காக பிடிக்கலன்னா அது தனி பிரச்சனை. ஆமா, விஜய்க்கு கூட பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தீய சக்தி, ஏன் தெரியாது. அந்த மாதிரி பிடிக்காத ஒரு பிரிவினர். இப்படி பலவிதமான சக்திகள் அதில் இருக்கிறாங்க. அதில் கொள்கை எதுவும் கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படுவது இதுதான். அதனால் அந்த பிரிவு தான் காங்கிரஸ் கட்சியா, அதுதான் இவங்க நோக்கமா என்பதை ராகுல் காந்தி தான் முடிவு பண்ணணும். ராகுல் காந்தி இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால், இப்போ நான் சொல்கிறேன், இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள். இவங்கெல்லாம் கத்திகிட்டே இருக்கிறாங்க, திமுக கண்டுக்கவே இல்லை. ஐ பெரியசாமி ஒரு அறிக்கை விட்டு போயிட்டார். இது ரொம்ப அசிங்கமாக தெரியல காங்கிரஸ் கட்சிக்கு. இல்லை இவர் கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி மறுபடியும் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது எங்கள் உரிமை, நாங்கள் கேட்குறோம், எங்கள் தேவை, ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, முடிவெடுக்க போகிறது முதல்வர். அவர் என்ன சொல்கிறாரோ கடைசியில் அல்டிமேட்டாக நாங்கள் அதை தானே கேட்டு போவோன்றத அந்த இது முன்னாடியே வச்சிடறாங்கல்ல. அதை என்ன ஆக போகுதுன்னு, கூட்டணி மாற போகிறதுன்றது இல்லை, கிடையாது, சொல்கிறத கேட்டு போகிறோன்றது தானே விஷயம். அது ரைட்டுங்க. தெருவில் நின்று எதுக்கு கத்துறீங்க? இப்போ அரசு ஊழியர்கள்னாக்க சங்கம் வச்சுருக்குறாங்க, செவிலியர்கள் சங்கம் வச்சுருக்குறாங்க. அவங்க டெய்லி முதல்வரை பார்த்து பேச முடியாதுல்ல. அவங்க சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க, எங்கள் கோரிக்கை எது, இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கலன்னா வேலை நிறுத்தம் செய்வோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சரி, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, உங்கள் கோரிக்கை என்னன்னு நேரம் பார்த்து பேச முடியாதா? அது எதுக்கு ரோட்டில் கத்தணும், சோசியல் மீடியாவில் கத்தணும்? சரி, அதை இந்த மாநில தலைவர் வந்து அதை பிரசன்ட் பண்ண மாட்டாரு, அதை நோக்கி பார்கெயின் பண்ண. அதை மாநில தலைவர்கிட்ட சொல்லுங்க, சத்தியமூர்த்தி பவனில் வச்சு. காங்கிரஸ் வந்து ஜனநாயக கட்சி இல்லை, அது வெளியே சொல்லணுன்றது தான். அதுதான் சொன்னேன், வேட்டியை உருவத்துக்கு பதிலாக சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. சரி, இப்போ செவிலியர் அரசு ஊழியர்கள் கொடுக்கலன்னா வேலை நிறுத்தன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கொடுக்கலன்னா என்ன? கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டாரு, சரி கொடுக்கலன்னா ரைட்டு விடு, அவ்வளோதான், அவ்வளோதானே. அப்போ இது என்ன செய்யுது, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், பொது வெளியில் இவன்லாம் சீரியஸாக பிஜேபி எதிர்க்கிறவனா, ஓகே, இது மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை, கேலிக்குரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்துது. ஓகே, அதனால் திமுக என்ன செய்யணும்னா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏற்கனவே கொடுத்ததில் பாதி தான் கொடுப்பேன், சௌரியமாக இல்லையான்னு கேட்கலாம். முடிவு பண்ணிட்டோம். அவங்க போனதுனால, என்னுடைய கருத்து, அவங்க போனதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல தமிழ்நாட்டில். நான் சொல்கிறது அது இந்திய அளவில் வந்து, இந்தியாவில் நம்ம சேர்ந்து இருந்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ நான் என்ன, நீங்கள் வந்து தாவேக்காவை அவர் சொல்லியிருக்காரு, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு, நம்புறீங்க. அவர் இந்தியா கூட்டணியில் சேர வேண்டியதானே? சிபிஎம்மும் காங்கிரஸும் எதிர் முனையில் இருக்குதுங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ தாவேக்கா ஏன் இந்தியா கூட்டணிக்கு வரல? அது அவங்க தான் சொல்லலாம். அந்த ஒரு பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது என்ன கட்சி, அவன் சொல்றது மாணிக்கம் தாக்கூர், இன்னும் யாரெல்லாம் மாணிக்கம் தாக்கூர் ரிஃபர் பண்றாருல. இல்லை, நான் கேட்கறது, அவர் பிஜேபி எதிர்ப்பாளர் என்று நம்பும் பட்சத்தில் அவர் ஏன் அவரை இந்தியா கூட்டணிக்கு அழைக்கலாம்? ராகுல் காந்தி ட்வீட் போட்டதெல்லாம் சூப்பர், நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாமே. ஆமா, ஏன் கூப்பிடலன்னு எனக்கு புரியல. அது புரியல எனக்கு. ட்வீட் போட்டது இருக்கட்டும், பிஜேபி எதிர்ப்பாளர்னு அங்கே வரணும். அவர் நன்றி சொல்லவே பயப்படுறாரு. அவர் நீங்கள் எங்கே இந்தியா கூட்டணிக்கு வர்றது
பிஜேபியை எதிர்க்கிறது. அதனால் இதுதான் நிலை. அதனால் இப்படி பேசுவதன் காரணமாக பிஜேபி எதிர்ப்பு என்ற மையமான நோக்கம், கொள்கை சார்ந்த விஷயங்கள், இதை வந்து மலினப்படுத்தி கொச்சையாக்குகிறார்கள் அப்படின்றது தான் விளைவு. நீங்க இப்ப ராகுல் காந்தியை பத்தியான ஒரு மதிப்பீடு என்ன ஆகுது இதுல அப்படின்னு கேள்வி. அவர் வந்து இதை அனுமதிப்பாரா? ஒருவேளை இது பார்கெயின் பிரச்சனையாகுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து இல்லை, இங்கே இப்படி கத்தக்கூடியவங்களுக்கு வந்து செவிமடுத்து இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாருன்னா அது ரொம்ப ஒரு கேவலமான நிலைமை. அது அவர் உரிமைக்கு குரல் கொடுத்தா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இந்த கலாச்சாரம்னு ஒன்று தான் எனக்கு பிரச்சனை ஆகுது. அந்த கலாச்சாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோமே, டெய்லி பார்க்குறோம் அந்த கலாச்சாரத்தை. அதனால் அது வேண்டாம். அப்போ இப்போ எனக்கு ஒரு கேள்வி அடுத்தது என்ன வருதுன்னா, நீங்கள் விஜய்க்கு வந்து இப்படி குரல் கொடுத்துருக்கீங்களே, ஜனநாயகத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல? பராசக்தி தான் ஜனநாயகம். பராசக்திக்கு எப்படி ராகுல் காந்தி? ஒரு நிமிஷம். ஜனநாயகன் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த இன்னும் ஏன் மாறுது? நாயகனா இருந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாயகம் மக்களின் ஆட்சி ப்ளூரலுக்கு வந்துருது, சிங்குலர் கிடையாது. அவர் நாயகன்றது தான் அவருடைய அரசியல். அவர் விஜயோட அரசியல் வந்து ஆன்டி டெமோக்ராட்டிக். அவர் தன்மையே வந்து அதுதான். ஓகே, நீங்கள் ஜனநாயகனுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுக்குறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றது என்ன? ஒரு ஜனநாயக உரிமைக்கான போராட்டம். அந்த போராட்டத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து கடைசி நேரம் வரைக்கும் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க சன்னில். கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துருக்குறாங்க. அவங்களையும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அதுக்கப்புறமா அதில் இவ்வளோ கட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த தணிக்கை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதற்கு வந்து இதுதானே கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? படமே அவங்களை விமர்சித்து தானே இருக்குது. படம் வந்து இந்திய ஆதிக்கத்தை, இந்திய அரக்கின்னு சொல்றது யாரு சொல்கிறேன். அரக்கின்னா அதுக்கு தனியாக ஒரு பெண்ணெல்லாம் வேண்டியதில்லை. இந்திய பெண்ணாக சித்தரிக்கிறாங்க. இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதே கலைஞர் வந்து அரக்கியெல்லாம் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த இந்த இடம் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாரு. என்ன அவங்க இந்திரா காந்தி அரக்கின்னு சொல்லுறாயா அப்படின்றதுக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்க. பிரச்சனை அது இல்லை. இந்தியை அப்படி சித்தரித்தார்கள். அரக்கின்றதுலே திராவிட இயக்கத்துக்கு உடன்பாடு கிடையாது. ராவணன் அரக்கன்னா ஆமாயான அரக்கன், அது வேற விஷயம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பராசக்தி உண்மையை சொல்லியிருக்கா இல்லையா? யாரை எதிர்த்திருக்கு, யாரை ஆதரிச்சிருக்குன்றதை விட்டுருவோம். பராசக்தியில் சொல்லப்பட்டிருப்பது உண்மையா பொய்யா? அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருப்பது உண்மையா இல்லையா? அண்ணா அப்படி பேசியது உண்டா இல்லையா? இதை நீங்கள் தணிக்கை செய்ததெல்லாம் உண்மை தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சி சொல்ற பதில் அதெல்லாம் உண்மை கிடையாது. எது உண்மை? பக்தவச்சலம் சொன்னதுதான் உண்மை அப்படின்னா அதை சொல்லட்டும். பக்தவச்சலம் துப்பாக்கி சூடு நடத்தியது சரி. பக்தவச்சலம் கீழப்போடு சின்னசாமியை லூசு பையன் சொன்னது சரி. பேசுங்க, தைரியம் இருந்தா. இந்தி திணிப்பு என்பது சரி, அதை பேசுங்க. அதான உங்கள் கொள்கை. இப்போ பிஜேபின்ற கட்சி திடீர்னு வானத்திலேருந்து குதிக்கல. ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சான்றதெல்லாம் ரைட்டு, அதுலேருந்து ஜனசங்கம் வந்துச்சுன்றதெல்லாம் உண்மை. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிற மெஜாரிட்டி யார்? காங்கிரஸ்லேருந்து போனவன் தான் இல்லையா? காங்கிரஸ் கொள்கைக்கு பல்லு முளைச்சிருக்குது, அதுதான் பிஜேபி. பல்லு முளைக்காதது தான் வந்து காங்கிரஸ். என்ன, ஜிஎஸ்டியிலேருந்து சகலமான தீமைகளையும் உருவாக்கி வைத்தவர்கள் யார் அப்படின்னா அவங்க தான். உருவாக்கி அவங்க கையில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து அதை வச்சு பதம் பார்க்குறாங்க. இடியும் தான், பிஎம்எல்ஏயும் தான். தவறு செய்து விட்டே என்றார் சிதம்பரம் இப்போ உள்ளே போயிட்டு வந்த பிறகு. என்ன, அதனால் இந்தி திணிப்பு என்பது காங்கிரஸின் கொள்கை. நியாயமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி வந்து பராசக்திக்கு ட்வீட் போடணுன்றது இல்லை. காங்கிரஸ் இந்த படம் வந்திருக்கு இல்லையா, இந்த படம் வந்திருப்பதை ஒட்டி தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். காங்கிரஸ் தலைமை, இந்த மாதிரி ஒரு அநீதி உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்குது, இவ்வளோ பேரை சுட்டு கொண்டிருக்கிறோம், சிறு குழந்தைகள், மாணவர்கள், எளிய மக்களை எல்லாம் வந்து சுட்டு கொண்டிருக்கிறோம், இவ்வளோ பேர் தீக்குளித்து செத்துருக்குறாங்க, இந்த இந்தி திணிப்புன்றது அநியாயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்த அந்த காலத்தில் எங்கள் ஆளுங்க அப்படி தப்பு பண்ணிட்டாங்க, அதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் அப்படின்னு சொல்லணும். போப்பு மன்னிப்பு கேட்டிருக்காரு கலீலியோ போன்றவர்களை எல்லாம் அப்படி பண்ணதுக்காக. நீங்கள் அதோட பெரிய ஆளா? ஆனால் இது
அதுதான் நேர்மையான விஷயம், நானும் அதை வரவேற்கிறேன். ஆனால் வந்து ஒரு அரசியல் கட்சி நாங்கள் இப்போ வரலாற்று நடக்க நாங்கள் செஞ்சது எல்லாமே தவறுன்றதை சொல்லி வச்சுட்டு முதலில் வச்சுட்டு மறுபடியும் அது வளர்ச்சியை காண முடியுமா, மறுபடியும் நிற்க முடியுமா? சொன்னாதான் காண முடியும். ஓகே, சொல்லிட்டு காண முடியுமா? இல்லை, நாங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொன்னால்தான் உங்கள் மேலே நம்பிக்கையே வரும். இப்போ ராகுல் காந்தி வந்து தவறுன்னு சொல்லலை, ஆனால் மாறாக அவர் சமூக நீதி கொள்கை பேசுகிறாரு. பத்திரிகையாளர்கிட்ட எவ்வளோ பேர் ஓபிசி இருக்கிறீங்க, எஸ்சி இருக்கிறீங்க, ஆனால் காங்கிரஸ் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தது உண்டா இல்லையா? ஆமாம். மாநில உரிமையை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறாரு. மாநில உரிமையே கூடாது, மொழிவாரி மாநிலமே கூடாது என்று காங்கிரஸ் இருந்தது உண்டா இல்லையா? ஆமாம். கொள்கையை மாற்றிக்கிட்டீங்க, அதெல்லாம் தப்பு, கடந்த காலத்தில் நாங்கள் பண்ணிட்டோம், அதனால மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன வெக்கம் இருக்குது? அதான் தெரியுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? பராசக்தியை எதிர்த்து இவங்க பேசுகிறாங்க. இளைஞர் காங்கிரஸ் சார்பா படத்தையே தடை பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க பராசக்தி. ஆமா, இந்த பக்கம் மோடி வந்து படக்குழுவினருக்கு பொங்கல் வைக்கிறாப்புல கூப்பிட்டுருக்காரு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சுவாரஸ்யமா இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மோடியோட நடவடிக்கை, எல்முருகனோட நடவடிக்கையும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குது. இப்போ காங்கிரஸ்காரங்க இதை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களோட நான் யோக்கியன்னு இப்போ அவங்க சொல்ற மாதிரி இருக்குது. யார்? காங்கிரஸ்காரனோட. இப்போ அவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அவன் வந்து இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் பணம் கொடுக்க முடியாது, ஹிந்தி திணிக்கவே இல்லையா, நாங்கள் 3வது மொழி ஒன்றை படியுங்கள் தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இப்போ கூப்பிட்டு இது பண்ணும்போது காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பராசக்திக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸை காட்டிலும் நாங்கள் யோக்கியர்கள், உங்களைப் போல இந்தியை திணிப்பவர்கள் அல்ல, நாங்கள் இந்தியை திணிக்கலை அப்படின்னு ஒரு சித்திரத்தை பிஜேபி உருவாக்குது. அதற்கு காங்கிரஸ் துணை புரிகிறது. பராசக்தியை எதிர்க்கின்ற காங்கிரஸ்காரர்கள் மோடியின் கரத்தை வலுப்படுத்துகிறார்கள். மௌனமா இருக்கிற ராகுல் காந்தி அதான் செய்யறாரு. ஆமா, மோடியின் கரத்தை வலுப்படுத்துறாங்க. இப்ப நீங்க காங்கிரஸ்காரன் என்ன செய்யணும்? அது இந்திய எதிர்ப்பு போராட்டம், நீ எதுக்கு பொங்கல் விழாக்க உனக்கு கூப்பிடுற? உனக்கு என்ன யோகியதை இருக்குது? நீயே 2500 கூட நிறுத்தி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லணும்ல. சொல்லாமல் மோடியை கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மோடி உங்களை கூப்பிட்டுருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது. இன்னொரு கூடுதல் கோரிக்கை, அப்படியே ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேயும் கூப்பிடுங்க. ஓகே, அடுத்த ரவுண்ட் அவங்க தான். ஆமாம், இப்போ அவங்க இந்திய எதிர்ப்பு அவர் பேசியிருக்காரு மகாராஷ்டிராவில். ஆமாம், அவர் அம்பேத்கர்லாம் கோட் பண்ணி பேசியிருக்காரு. வட இந்திய இந்தி பேசும் மாநிலங்களின் ஆதிக்கத்துக்கு கீழே வந்தால் என்ன ஆகும்னு டாக்டர் அம்பேத்கர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம காலுக்கடியிலிருந்து நிலத்தையும் நாக்கிலிருந்து மொழியையும் பிடுங்குகிறார்கள் அப்படின்னு ராஜ் தாக்கரே பேசியிருக்காரு இல்லையா? பனியாக்களுக்கு இந்த இடத்த வந்து மகாராஷ்டிராவை வந்து சொந்தமாக்குறாங்க, குஜராத்தி பனியாக்கு அப்படின்னு விட்டு ஓட்டியிருக்காரு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு போய், என்னடா பாங்களாதேஷின்ற எங்கள் ஊரை பிடிச்சிட்டு இருக்கிறவனே நீ தான். ஓகே, யார்? குஜராத்தி பனியாக்கள் தான். பாம்பேல இருக்கிற அனைத்தும் வந்து அதானிக்கு சொந்தம், அம்பானிக்கு சொந்தம். எல்லா ஊடுருவல்காரன்னு நீங்க தான் ஊடுருவல்காரர். எதுக்கு பங்களாதேஷ் அனாவசியமாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போகும்போது அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ரசமலாயா அண்ணாமலையா ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும் அந்த பேச்சில். 3/4 மணி நேரம் பேசியிருக்காரு. 3/4 மணி நேரம் சக்கையா பிஜேபி. உண்மையிலே அது ஒரு எலெக்ஷன் ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்துல, சமீபமா நடந்த பல மாநில பிரச்சாரத்துல அது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்பீச். மைய பிரச்சனையை வச்சு, அதானியை வச்சு, அப்படி ஒரு அதானி எப்படி எல்லாத்தையும், துறைமுக அதானி கையில், ஏர்போர்ட் அதானி கையில், டேட்டா சென்டர் அதானி கையில், ஸ்லம் கிளியரன்ஸு, தாராவி டெவலப்மெண்ட்டு அதானி கையில், சிமெண்ட்டு அதானி கையில், எதிராக இல்லை. அப்புறம் இங்கே என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது தான் இப்படி மொத்தமாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே ஒரு ரசமலாயை வந்து இப்படி பேசிடுறான். இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் வந்து கிளை போடுறாங்க. பராசக்தி படம் வந்தோடனே அண்ணாமலை போராடுறாரு, படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ராகுல் காந்தியை கூப்பிட்டு உட்கார வச்சு படத்தை போட்டு காட்டுங்க, காங்கிரஸ் என்ன துரோகம் தெரிஞ்சதுன்றது எல்லா ஊரேக்கே அப்பட்டமாக காமிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காமராஜரே வந்து இப்படி பேசுகிறாங்க, ஒரு சூடு சுரணை உள்ள காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் திமுக கூட கூட்டணி கூடாது, பிடிச்சிட்டு போகணுன்னு திமுக காரனை இந்த பக்கம் சுரண்டி விடுறது, காங்கிரஸ் காரனை தொண்டி விடுற வேலையே செய்கிறாங்க. ஆனால் இப்படி இந்த விஷயத்தை இப்படி விமர்சித்து பேசுறதும் அதை தான் பொருள்படுதா? அதுதான் இல்லைங்க. இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனையில் பிஜேபி எப்படி பேசுகிறான்? முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு யார் காரணம்? சரி, உன் கொள்கை என்ன? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் கொள்கை தனி ஈழமா?
அல்லது அந்த போருக்கு வந்து போர் நிறுத்தம் கோருவதா? ஐபிகே பற்றி உங்கள் கொள்கை என்ன? நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க? இதே தான் இவனுடைய கொள்கை. அதை விட ப்ரூட்டலானது இவர்களுடைய கொள்கை இல்லையா? இதை இப்படி ப்ளே பண்ணுறது இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்ல வரேன், இந்த விஷயத்தில் இவர்களுடைய 2 தரப்பினரின் கொள்கையும் ஒன்று தான் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ண நம்பர் 1. நம்பர் 2, இந்த பக்கம்னு சொன்னீங்கல்ல, சுரண்டி விடுறது. காமராஜ் சொன்னால் என்ன? பராசக்தி படத்தில் கக்கனையும் காமராஜையும் காட்டலை, அதுக்காகவே தனியாக நன்றி தெரிவிக்கணும் அவங்க காங்கிரஸ். ஆமாம். இப்போ நாம் தமிழர் காங்கிரஸ்காரங்க சைலண்ட்டாக போகிறது அப்படி. அது யார் இப்போ போகிறாங்க? காமராஜருக்கு தெரியாமல் தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சா? அது அவர் என்ன சொன்னார்? அவருடைய கருத்து என்ன அதில்? அப்போ என்ன ரெக்கார்டில் இருக்குது? என்ன சொல்லியிருக்காரு? எதை இல்லையே, இதுக்கு நேராக ஒரு ஆதரவு தான். ஓகே. அதால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு பேசியிருக்காரு. இந்தி திணிப்பெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு பேசியிருக்காரு. அப்போது அதை தவறுன்னு ஒத்துக்கிறதுல என்ன இருக்குது? பெரியார் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்தார். அந்த காமிக்கிறாங்களே 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏன் எதிர்த்தார்? அவர் வந்து கண்மூடித்தனமாக காமராஜ் ஆட்சியை ஆதரித்தார். காமராஜ் ஆட்சி ஆதரவுன்ற பேரில் அது பெரியாருடைய ஒரு மெத்தட். அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆட்சிக்கு கேடு விளைவிக்கிறதுக்காகவே செய்கிறாங்க அப்படின்னு போய் எதிர்த்தார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாம் தமிழரோ மற்றவர்களோ பேசுவாங்க. பெரியார் சொன்னது கருத்து. பக்தவத்சலம் காமராஜ் ஆட்சி இருந்து வந்தது தோட்டா கொலை. எதுக்கு வந்து வலிமை இருக்குது? யாரை முதல்ல பேசணும்? தோட்டாவை தான். ஆமாம். அப்போ அதை வந்து பேசுறது இல்லை. அதனால் இப்போ இவர் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னாக்கா செஞ்ச தப்புன்னு பேசணும். அதற்கு பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வந்து மக்களுடைய ஜனநாயக உரிமை, மொழி உரிமை, அதுதான் முக்கியம். அதில் வந்து தவறான நிலைப்பாடை ஒரு தலைவர் எடுத்திருக்காரு அப்படின்னா அது தவறை வந்து நம்ம வெளிப்படையாக, அது யாராக இருந்தால் என்ன, சரியானதை சரின்னு சொல்ல போகிறோம், தப்புன்னா தவறுன்னு சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கணும். இதை அப்படி பார்க்காமல் இதை பூசி மெழுகுவது இருக்கு இல்லையா? அதனால தான் அண்ணாமலை சுரண்டி விடுறாரு. நீங்கள் வந்து இப்போ இந்தியா கூட்டணி ஆதரித்து பல இடத்துல பேசியிருக்கிறீங்க. அந்த ஒற்றுமை குறித்தையும் பல இடத்துல பேசுகிறீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியிலே வந்து ஒரு பெரிய பங்காக இருக்குதுன்றதெல்லாம் பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் கூட்டணியை விட்டு போனாலுமே பரவாயில்ல அப்படின்னு இப்படி ஒரு விமர்சனம் இந்த டைமில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த நடவடிக்கையாக ஜனநாயகம் ஒரு ட்வீட் போடுறதுக்காகவோ இல்லை ஆட்சியில் பங்குன்னு கேட்டுறதுக்காகவோ கூட்டணி விட்டே போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு விமர்சிக்காங்க. இல்லைங்க, இப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் திமுகவின் நிலை. இப்போ ஏன்ட்ட ஆட்சி இருக்குது, ஏன்ட்ட பங்கு ஒன்றும் கேட்கல யாரும். அது திமுகவுடைய நிலை. உங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க, இதுக்கு நிறைய உதாரணம்லாம் வேண்டாம். தோழர் திரும்ப அடிக்கடி பேசுகிறது அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட. அவர்கிட்ட திரும்ப என்னங்க இந்த சீட்டு அங்கே போனீங்கன்னா இன்னும் கூட கிடைக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. இதை பேசி நம்ம ஆட்களுக்கே ஆசை காட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் போக மாட்டேன், நான் ஒரு கொள்கைக்காக இருக்கிறேன், சீட்டு முக்கியம் கிடையாதுன்னு எவ்வளோ பேசியிருக்காரு. சரி, அப்படி ஒரு மனிதர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியை சேர்ந்த மனிதர்கள் இதை இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இவங்க செய்கிற வேலை இப்போ என்ன? இவங்க செய்கின்ற வேலை அந்த கூட்டணியிலிருந்து விசிகாவை பிரிப்பதற்கு தானே ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் வேலை செஞ்சாங்க. அவங்க எந்த கொள்கையை காட்டி பிரித்தாங்க? சீட்டு என்ற கொள்கையை காட்டி தான் அவரை வெளியே அரசியல் பங்கு அரசியல் பங்கு தான் சொன்னாங்க. இப்போ அந்த வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே வாதம் தான் டிவி கேல போய் அந்த கொள்கையை வச்சது. இப்போ ஆதவ அர்ஜுனா செய்தது சீர்குலைவு வேலை என்றால் இந்த காங்கிரஸ்காரர்கள் செய்வது என்ன வேலை? எதுக்கு எதிரான சீர்குலைவு வேலைன்னா பிஜேபி எதிர்ப்பு ஒற்றுமை இருக்கு இல்லையா, அதை சீர்குலைக்கின்ற நடவடிக்கை இவங்க செய்கிறது. அதனால் இந்தியா கூட்டணியை ஏன் ஆதரிக்கிறோம்னா பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக தான் ஆதரிக்கிறோம். அந்த பர்பஸுக்கு இது பயன்படலை அப்படின்னா காலுக்கு உதவாத செருப்பு தான் அது, பயன் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு 2 தேர்தல்களாக ஏன் தொடர்ச்சியாக பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புறக்கணித்து வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடமா இது இருக்குது. இதை வீக்கன் பண்ணுறதுக்கும் பலவீனப்படுத்துவதற்கும் இவர்கள் வேலை செய்கிறார்கள். அதனால் காங்கிரஸ்காரர்களில் இருக்கக்கூடிய சிலர் அல்லது எவ்வளோ பேரானா இருக்கட்டும், அவங்க பலராக கூட இருக்கட்டும், அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அதற்கு பொருள் அவங்க பிஜேபிக்கு வேலை பார்க்கிறார்கள் என்பது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. காங்கிரஸோட இந்த நடவடிக்கை வந்து பாஜக தான் ஆதரவு வாய்ப்பு முடியும்னு சொன்னீங்க. இதை கேள்வியாக இந்தியா டுடே
ரிப்போர்ட்டர் வந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி கிட்ட வந்து கேட்குறாங்க. இது வந்து அது யார் சொன்னாதான் எம்எம் அப்துல்லா அப்படின்னு விமர்சிச்சிருந்தார். திமுகவுடைய எம்பி அவர் சொல்லியிருந்தார். அவரும் அதை சொல்லியிருந்தார், பாஜக ஆதரவாக போகணும்னு. இது விவரம் தெரியாதவங்க பேசுறது, ஒன்றும் தெரியாதவங்க பேசுறது. நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணியிலேருந்து மாறுன்றதை பற்றி சொல்லவே இல்லையே. திமுகவோட தான் கூட்டணி அறிவிச்சாச்சு, வெளிப்படையாக கமிட்டி போட்டாச்சு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. என்ன சீட்டு வேற என்ன பவர் ஷேரிங்ன்றதான் பேசிட்டு இருக்கோம். உடனே இது தாவேக்காக மாறுறதுக்காக இல்லை அப்படி 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 விமர்சிக்கிறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இது பாஜக எப்படி இதுவாக போவோம், இது விவரம் தெரியாதவங்க பேசுறதுன்னு சொல்றாரு. இல்லை இப்போ இவங்க வந்து இப்போ விவாதிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அவர் தனிப்பட்ட கருத்து, எங்கள் கட்சி ஜனநாயகமான கட்சி, நாங்கள் இப்படி தான் பேசிக்குவோம், நீங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்து எவ்வளோ வேணால் பேசிக்கிங்க, ரோட்டில் நின்று நீ பேசுனாக்கா உங்களுக்கு இருக்கிற கருத்துரிமை மாதிரி திமுககாரங்களுக்கு கருத்துரிமை உண்டா கிடையாதா? அதான் ஐடி விங்காரங்க போட்டு வருகிறாங்களாமே, அவருக்கு வருத்தப்படுறாரு. எதுக்கு வருத்தப்படுறீங்க? அவங்களுக்கு ஜனநாயக உரிமை. அல்ற சில்லறீங்களா அப்படிதான் பேசுறாங்கன்னு. அதெல்லாம் ரைட்டு. இப்போ உங்களுக்குள்ளே பேசிட்டா நீங்கள் அல்ற சில்லற இல்லை, எதிர்த்து பேசுகிறவங்க தான் அல்ற சில்லறையா? அப்போ உங்களுக்குள்ளே இப்படி பொது வெளியில் இதை பேசுவதற்கு உரிமை உண்டென்றால் அதற்கு பதில் சொல்கிறதுக்கு வேணும்னு கேட்க உரிமை இருக்குன்னா, கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? வேணும்னு கேட்குறதுக்கு 4 காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா, உனக்கெல்லாம் இதுக்கு கொடுக்குறதே அதிகம் அப்படின்னு சொல்லாமல் கூடாதா? அது ஒரு மாற்று கருத்து தானே. நீயும் பிஜேபியும் ஒன்றுன்னு சொல்கிறது கூட ஒரு மாற்று கருத்து தானே. பராசக்தியில் நீ பண்ணது பூரா அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாம்ல, அது மாற்று கருத்து தானே. அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க வேண்டியதானே, ஜனநாயகபூர்வமாக. அதையே அவர் வந்து அப்படியே எடுத்துக்கிறார். காங்கிரஸ்காரங்களுடைய பிரச்சனையே என்னன்னு கேட்டால், அவங்க என்ன வேணால் பேசிக்குவாங்க, அது உட்கட்சி ஜனநாயகம். ஆனால் மற்றவங்களுக்கு ஜனநாயகம் கிடையாது. ஆட்சிக்கு வந்துட்டாக்க நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துவீங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுங்க, அது ஜனநாயகம். உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுவீங்க, அது ஜனநாயகம், அதை எல்லாரும் மதிக்கணும். இதான் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறது. அதனால் அவர் வந்து என்னவும் முட்டு கொடுத்து பேசலாம். இவங்க பண்ண வேலையினுடைய விளைவுகள் என்ன என்பது பல மாநில தேர்தல் தோல்விகளில் தெரியுது. அப்படி ஒரு நிலைமையை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரதுக்கு தீவிரமாக வேலை பார்க்குறாங்க என்பதுதான் உண்மை. இப்போ இந்த சென்சார் விஷயத்துக்கு வருவோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் பேசிட்டாங்க, அவர் விஜய் மட்டும்தான் பேசலை, ராகுல் காந்தி கூட பேசிட்டாங்கன்னு. நீங்களும் அதில் பற்றி எதுவும் சொல்லலை. உங்களுக்கு நீங்கள் கண்டிக்கிறீங்களா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்லேயே தாமதிக்கிறத பற்றி? இல்லை அதை நான் எதுக்கு கண்டிக்கணும்? எனக்கு தேவையில்லாத வேலை அது. ஓகே. என்ன இப்போ அது வந்து தமிழ்நாட்டை மீட்பதற்கு இப்போ அதுதான் காத்திருக்குதா? அது பியூராக கமர்ஷியல். ஒரு சில நாளைக்கு முன்னால் ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். ஒரு 3 நாள் முன்னால் கன்னியாகுமரியில் ஒரு தாவேக்காரரு தாவேக்கா மேடையில் பிரபாகரனை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அண்ணா, நீ பெரியாரை தொட்டால் நான் பிரபாகரனை தொடுவேன், காத்தான்குடி பள்ளிவாசலில் நீ செய்தது என்னன்னு ஏதோ ஒரு பேசியிருக்காரு. இந்த வீடியோ போயிட்டு லண்டனில் வந்து ஈழத்தமிழர்கள் விஜய் ரசிகர்களான, அதே நேரத்தில் தலைவர் பிரபாகரனையும் வந்து போற்றக்கூடிய ஈழத்தமிழர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு வந்த உடனே அவனை உடனே மன்னிப்பு கேட்க சொல்லி, இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கு அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? கொள்கை பிரச்சனையா? அங்கே ஓவர்சீஸில் படம் ஓடாது. ஓகே, சரியா? அதுக்காக உடனே அவரை வந்து மலேசியாவில் பார்க்க வந்தவங்களும் பல பேர் இருப்பாங்க. ஆமாம், பிரச்சனையாக இருக்கும். அப்போ பெரியாரை கழட்டி விட்டாங்க. அவர் பெரியாரை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசினார். ஆமாம், பெரியார் இருக்கட்டையா, படம் ஓடணும், அதை முதல்ல பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆள். அது வந்து ஒரு ஜனநாயக உரிமை என்றும் கருத்துரிமை என்றும் அதுக்கு ஏதோ நெரிச்சிட்டாங்க. நான் எதுக்கு குரல் கொடுக்கணும்? இல்லை, பாஜக பண்ணுது. இப்போ இவர் பாண்டே வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி. பாண்டே முதல் வரையா சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணுதுன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. பாண்டே சொல்லட்டுங்க. பாஜக வந்து ஒரு ரவுடியை பிடிச்சி உள்ளே போடுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே, நான் கண்டிக்கணுமான்னு கேட்குறேன். இல்லை, அது மாதிரி தான் இது. ஓகே, இது என்ன படம்? இது வந்து நாட்டை நாசமாக்குற படம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அது எல்லாரும் சொல்வதிலிருந்து நான் புரிந்து கொள்வது, விஜயினுடைய அரசியல் வருகையை அறிவிக்கின்ற வகையில் இருக்கக்கூடிய படம். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய தற்கொலைகளின் எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடும் அப்படின்னு இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு தீய விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அதை கொஞ்ச நாளைக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க என்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தவிர தமிழ்நாட்டுக்கு நலன்தான். ஆமாம், அதுக்கு எதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கணும்? இவ்வளோ நேரம் இந்த பிரச்சனைகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.